சொன்னாங்க. யார் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்ஆவுடைய நாளில் ஓதுகிறார்களோ, ஹதீஸ்ல 2 ரிவாயத் வருது, அடுத்த ஜும்ஆ வரை அந்த பிரகாசம் இருந்துகிட்டே இருக்குன்னு வருது. யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கும் பைனல் பைத்துல் அதீக், கஅபாவுக்கு மத்தியில் ஒரு தொடர்பு ஏற்படுதுன்னு. அவங்களுக்கும் கஅபாவுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா ஒரு விதமான நூறானியத்தை, ஒரு பிரகாசத்தை, ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று கூட வருகிறது. அருமையான பெருமக்களே, சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் எவ்வளவு செய்திகளை சொல்கிறான். உலகத்துல ஃபித்னத்துல் இல்ம் ஏற்படும், கல்வியை கொண்டு அறிவு ரீதியான உலகத்தில் சில குழப்பங்கள் வரும். ஃபித்னத்துல் மால், வரலாறுகள் விரிவானது, பொருளாதாரத்தை கொண்டு உலகத்தில் சில குழப்பங்கள் வரும். ஃபித்னத்துல் சல்தான், ஆட்சியை கொண்டு உலகத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். சொன்னாங்க, யார் ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி வருகிறார்களோ எந்த குழப்பத்திற்கு இவங்க ஆட்பட மாட்டாங்க. இந்த உம்மத் அதை ஓதி வந்துச்சுன்னு சொன்னாங்க, உலகத்திலேயே குழப்பங்கள்லேயே ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட துன்யால வேற எந்த ஃபித்னாவும் இல்லை. சொன்னாங்க, மாமின் நபியின் இல்லா வகத் அன்தர கௌமஹு பித்தஜ்ஜால், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே தஜ்ஜாலுன்னு ஒருத்தன் வருவான், பெரிய ஃபித்னான்னு சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, ஆனா அவன் என்னுடைய உம்மத்துல வருவான், அதனால நான் உங்களுக்கு கூடுதலா எச்சரிக்கிறேன்னு சொன்னான். கியாமத்தின் நெருக்கத்துல வரும்.